இல்லங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். as long as so long as இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளா, அதாவது ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாமா? ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ஒன்று இல்லை. ஒன்று ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. அது என்ன வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி சொல்லுங்க. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து couple of usages இருக்கு. சரி, ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில சென்டென்சஸ் சொல்றேன். சரி, அதுக்கு உண்டான இங்கிலீஷை வந்து எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றது தமிழ், இங்கிலீஷை நீங்க சொல்லுங்க. ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஆமா, சொல்லலாமா? சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, என்னென்ன சென்டென்சஸ்? ஃபர்ஸ்ட் செட், ஃபர்ஸ்ட் ஒன். உங்களுக்கு தேவைப்படும் வரை நான் இங்கேயே தங்கி இருப்பேன். ஓகே, I will stay here as long as you need me. சரி, இரண்டாவது. அவரது பெற்றோர் அருகில் இருந்தவரை அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். He was happy as long as his parents were near him. சரி, அடுத்தது. அவள் சென்னையில் வசித்தவரை அந்த நிறுவனத்தில் வேலை செய்தாள். She worked in that company as long as she lived in Chennai. சரி, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் காத்திருப்போம். We will wait as long as it takes. சரி, ஃபர்ஸ்ட் செட்ல கடைசியா. நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என் வீட்டில் தங்கலாம். Okay, you can stay in my house as long as you want. You want. As long as you want. As long as you want. சரி, இப்போ இந்த 5 சென்டென்சஸ் பார்த்தோம்ல. சரி, இதுல as long as வெச்சு சொன்னீங்கல்ல. ஆமா. இதுல so long as வெச்சு சொல்ல முடியுமா? இந்த 5 சென்டென்சஸ்லயும் as long as இருந்த இடத்துல so long as போட முடியாது. சரி, அடுத்த 5 கேக்குறேன், அத சொல்லுங்க. அத முடிச்சிட்ட பிறகு என் கேள்வியை நான் கேக்குறேன். நீ உன்னை நம்பினால் மட்டுமே வெற்றி பெறுவாய். You will succeed as long as you believe in yourself. சரி, அடுத்தது. நீ தினமும் கடினமாக உழைத்தால் மட்டுமே உன் கனவை அடைய முடியும். You can achieve your dream as long as you work hard every day. சரி, அடுத்தது. நீ புதியவற்றை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீ வளர்வாய். You will grow as long as you keep learning new things. ஓகே, நீ ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை உனக்கு பரிசளிக்கும். Life will reward you as long as you stay disciplined. இரண்டாவது செட்ல கடைசியா. சரி, நீ நேர்மையாக இருந்தால் மட்டுமே உனக்கான மரியாதையை நீ பெறுவாய். You will gain respect as long as you are honest. Very good. கரெக்டா சொன்னீங்க. இப்போ அதாவது இப்போ பார்த்த இந்த 5 சென்டென்சஸ் இருக்குல்ல, இதுல as long asக்கு பதிலா so long as வெச்சு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். சரி, அப்ப as long asக்கும் so long asக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? as long as அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு 2 யூசேஜஸ் இருக்கு. சரி, இப்போ ரெண்டாவதா பார்த்த இந்த 5 சென்டென்சஸ்லயும் as long asக்கு அர்த்தம் only if, அப்படி இருந்தால் மட்டும், இப்படி நடந்தால் மட்டும் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்த 5 சென்டென்சஸ்ல அது வரைக்கும், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அப்படின்னு காலம் குறித்து வரும். டைம் ரிலேட்டட். இப்போ காலம் குறித்து வரும்போது as long asக்கு so long as இணை கிடையாது. வெரி குட். ஆனால் only if அப்படின்ற மீனிங்ல as long as யூஸ் பண்ணும்போது as long asம் so long asம் ஒன்று. வெரி குட். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா as long as கொஞ்சம் ஃபார்மல், so long as கொஞ்சம் இன்ஃபார்மல். Perfectly correct. சரி, இப்போ அடுத்து 5 சென்டென்சஸ் சொல்ல போறேன். அத வந்து so long as வெச்சு சொல்லுங்க பாப்போம். Sure. First one. நீ ஒருபோதும் கைவிடாமல் இருந்தால் உன் இலக்கை அடைவாய். Okay. You can reach your goals so long as you never give up. சூப்பர். அடுத்தது.
நேரத்தை உனக்கு கையாள தெரிந்தால் நீ அதை நன்றாக செய்வாய். You will do that well so long as you manage your time wisely. சூப்பர். ம் அடுத்தது, ம் நீ பொறுமையுடன் இருந்தால் வெற்றி சாத்தியம். Okay. Success is possible so long as you have patience. சூப்பருங்க. ம் அடுத்தது, ம் நீ சோம்பலை தவிர்த்தால் முன்னேறுவாய். You will move forward so long as you avoid laziness. வெரி குட். கடைசியா, அதாவது 3வது செட்ல கடைசியா, நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் நீ பிரகாசிப்பாய். Okay. You will shine so long as you keep trying again and again. வெரி குட்ங்க. சூப்பர். டிஸ்கஷன் நல்லா போச்சா? நல்லா போச்சு. இதுல ஒரு இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு என்ன குறிப்பு? என்ன குறிப்பு அப்படின்னா, as long as so long as இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை ஒட்டி வர்ற கிளாஸஸ். ஓகேவா? இப்போ you will shine so long as you keep trying again and again. இந்த so long as ஓட ஒட்டி வருது இல்லையா ஒரு கிளாஸ், keep trying again and again. அது as long as இருந்தாலும் சரி, so long as இருந்தாலும் சரி, அது எப்பவுமே வந்து சிம்பிள் டென்ஸ்ல இருக்கும். சமட்டிப்புங்க. ஓகேவா? அது வந்து பாஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பிரசன்டா இருந்தாலும் சரி, அதாவது சிம்பிள் டென்ஸ்ல இருக்கும். சிம்பிள் டென்ஸ்ல இருக்கும். வெரி குட், வெரி குட். உண்மையாவே ரொம்ப பயனுள்ள டிப். இன்ஃபேக்ட் நல்லது. அதுதான் டிஸ்கஷன் ரொம்ப நல்லா போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எஸ். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.